வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு என்னின் வணக்கம். புரட்சி சித்தர்கள் பகுதி 4. சிவவாக்கிய சித்தர் வாழ்ந்த அக்காலத்திலேயே ஜாதி வெறி பேயாட்டம் ஆடிய காலம் அது. மக்களிடையே ஜாதி வெறி கூடாது என்று ஒரு அருமையான பாடலை பாடியிருக்கின்றார் அந்த புரட்சி சித்தர். அந்த பாடலினுடைய உட்கருத்தை நாம் பார்த்தோம் என்றால், அன்றே அவர் ஆணவ கொலையை கண்டித்துள்ளார் என்று உட்பொருள் கொள்ளலாம். அப்பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம். பறைச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறைச்சியும் பணத்தையும் பகுத்து பாரும் உள்ளே என்பது சிவவாக்கியனுடைய பாடல். இது இப்பாடலில் வருகின்ற பறைச்சி என்ற சொல்லுக்கு பறைச்சி குலத்தைச் சேர்ந்த பெண் என்று எடுத்துக்கொள்ளாமல் கீழ் ஜாதி பெண் என்று எடுத்துக்கொள்வதுதான் உத்தமம். அதைப்போல பணத்தி என்ற சொல்லுக்கு பார்ப்பனர் இனம் சார்ந்த பெண், அதாவது பார்ப்பனத்தி என்று வழக்கு சொல்லும் அதற்கு உண்டு. அதை நாம் இங்கு உயர்ஜாதி பெண் என்று எடுத்துக்கொள்வதே சிறந்த சொல்லாக இருக்கும். இப்பொழுது பாடலின் பொருளை வரிக்கு வரி பார்க்க இருக்கின்றோம். பாடலினுடைய முதல் வரி, பறைச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா என்றால், இறைவன் படைத்த பெண்ணினத்தில் தாழ்ந்த பெண் உயர்ந்த பெண் என்பது எங்கேடா உள்ளது என்பது இதன் பொருள். பாடலின் இரண்டாவது வரி, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ என்றால், அந்த இரு குல பெண்களிடம் அவர்கள் உடம்பில் உள்ள சதை தோல் எலும்பு எல்லாம் ஒரே மாதிரிதானே அமைந்திருக்கிறது. அதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்பது ஏதுமில்லை என்பது இவ்வரியினுடைய பொருள். பாடலினுடைய மூன்றாவது வரி, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ என்றால், கீழ் ஜாதி பெண்ணிடமும் மேல் ஜாதி பெண்ணிடமும் போகத்தில் ஈடுபடும் பொழுது ஒரே அனுபவம் தானே நமக்கு கிடைக்கிறது. அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்கிறார். அதுதான் இந்த வரியினுடைய பொருள். பாடலினுடைய நான்காவது வரி, பறைச்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முளே என்றால், கீழ் ஜாதி மேல் ஜாதி என பாகுபாடு காட்டும் நம் உள்ளே உறைந்துள்ள இறைவனைப் போல அவர்கள் உள்ளேயும் அதே இறைவன்தான் உறைந்து உள்ளான் என்பதை நாம் தவம் தியானம் மூலம் செய்து உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பது இந்த வரியினுடைய பொருள். இப்பாடலின் மூலம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உட்கருத்து என்னவென்றால், எந்த குலத்தைச் சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்களும் மனித இனம்தான் என கருதி நம் தாய்போல் நினைத்து மனதளவிலும் உடலளவிலும் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஒழுக்கம் அன்பு கருணை இவைகளைப் பெற தவம் தியானமே சிறந்த வழி என்பதை இதன் மூலம் நாம் உணர வேண்டும். புரட்சி சித்தர்கள் மக்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை விரசமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பாடலில் வைப்பதற்கு தயக்கமே காட்டுவதில்லை. காரணம், உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட நிலையை அவர்கள் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடலை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனை வரிக்கு வரி பொருளும் பார்க்க உள்ளோம். தூமை தூமை என்றுளே துவண்டு அலையும் ஏழைகாள், தூய்மையான பெண்ணிருக்க தூமை போனதெவ்விடம், ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுரீர், தூமையும் திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே. சிவவாக்கிய சித்தரனுடைய பாடல் இது. பாடலின் முதல் வரி, தூமை தூமை என்றுளே துவண்டு அலையும் ஏழைகாள் என்றால், பெண்ணிடம் தீட்டாகிவிட்டதே எனச் சொல்லி அப்பெண்ணை மனதளவிலும் உடல் அளவிலும் பல துன்பங்களை தந்து வருந்தச் செய்யும் அறிவற்ற மக்களே என்பது இவ்வரிக்கு பொருள். இரண்டாவது வரி, தூய்மையான பெண்ணிருக்க தூய்மை போனதெவ்விடம் என்றால், தீட்டுப்பட்ட வாழைப்பெண். இங்கு வாழைப்பெண் என்பது முதலாக பூ பெய்த பெண்ணை வாழைப்பெண் என்று அழைப்பது வழக்கம். அதாவது சிறுவயது குமரிப்பெண் என பொருள் கொள்ள வேண்டும். அப்பெண் நீராடி உடல் சுத்தம் செய்து கொண்டாலும் அவள் உடலினுள்ளே தூய்மை இருக்கத்தான் செய்யும்.
அது முழுமையாகப் போக வேண்டுமென்றால் அவளுடைய உடலை விட்டு உயிர் போனால்தான் அந்நிலை வரும். உடலை விட்டு உயிர் போனாலன்றி தூய்மை போகாது. பாடலினுடைய 3வது வரி, ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறீர் என்றால், ஆமை கடலிலும் மூழ்கி வந்து தரையிலும் வாழும். அதுபோல தீட்டானவுடன் குளித்துவிட்டு தீட்டு போய்விட்டதே என நினைத்து மந்திரங்களைச் சொல்லி இறைவனைத் தொட்டு வணங்குகிறீர்கள். உண்மையில் தீட்டு முழுவதும் உங்கள் உடலை விட்டு போனதா? இல்லையே என்பது இவ்வரியினுடைய பொருள். பாடலினுடைய 4வது வரி, தூய்மையும் திரண்டுருண்டு சொற்குருக்களானதே என்றால், நீங்கள் இறைவனை வழிபட உங்களுக்கு வேத சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்த அந்த குருக்களும் இந்த தூய்மையால்தான் திரண்டுருண்டு வளர்ந்து வந்துள்ளார் என்பதை உணருங்கள். பாடலினுடைய உட்கருத்து, பெண்களிடம் தூய்மை என்பது இறைவன் கொடுத்த வரம். அது ஒரு இயற்கை கழிவு என்றாலும் அதுவே உலக மக்கள் உற்பத்தி செய்யும் பொருள். அதனால் அந்த பெண்ணினத்தை மதியுங்கள், பாராட்டி அன்பு காட்டி கருணையோடு கவனியுங்கள். இறைவனருள் என்றும் உங்களுக்கு உண்டு. அடுத்து வருகின்ற புரட்சி சித்தர்கள் பகுதி 5இல் சைவ சித்தாந்தத்தின் புனித நூலான திருமந்திரத்திலும் இது போன்ற புரட்சி பாடல்கள் சிலவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.